விசுவாசத்தை உறுதியாக காத்து கொண்டிருக்கும் நேயரே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மற்றும் ஒரு வேத ஆராய்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எரேமியா தீர்க்கனின் வாழ்க்கையை, அவருடைய கீழ்ப்படிதலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நீங்களும் அவரை போல தேவனுக்கு கீழ்ப்படிவதிலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலும் இன்னும் சற்று கர்த்தருக்குள் முன்னேறி இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நம்மில் விசுவாச ஓட்டத்தை துவக்கியவர் கடைசி வரை நம்மை காத்துக்கொள்வாராக. வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வருகிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்று நாம் எரேமியா 12ஆம் அதிகாரம் முதல் 14ஆம் அதிகாரம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரம் முதல் யூதா தேசத்தின் வாழ்க்கையிலே மிகவும் தீமையான ஒரு காலத்திற்குள்ளே நுழைகிறோம். எரேமியா என்னும் ஒரே ஒரு விளக்கு தான் அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. யோசியா ராஜா கொலை செய்யப்பட்டு விட்டான். எரேமியா தன் சொந்த ஊரை விட்டு செல்ல வேண்டியதாகிவிட்டது. தீமையான ஒரு மனிதன் அரியணையிலே இருக்கிறான். சூழ்நிலைகள் எல்லாம் மோசமானதாகி கொண்டே இருக்கிறது. எரேமியாவானாலும் வேறு எந்த விசுவாசியானாலும் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தேகம் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஏன் நடக்கிறது? கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கும் போதகரின் வாழ்க்கையிலேயும் சில நேரங்களிலே ஏன் தேவன் செயலாற்றாமல் இருக்கிறார் என்ற கேள்விக்குறி எழும்புவது உண்டு. எரேமியா சுற்றி பார்க்கும் பொழுது மிகவும் நல்லவர்களே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நாம் எல்லாருமே இப்படி சிந்திக்கும் நேரங்கள் வந்திருக்கிறது. சங்கீதம் 37-35 என்ன சொல்கிறது? கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தழைத்தவனாய் இருந்தான். ஆம், இன்றும் இதுதான் பலருடைய கேள்வி. இப்பொழுது எரேமியா 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காடப் போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறதென்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்தெரியங்களுக்கோ தூரமுமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, அவர்கள் உம்மை குறித்து பேசுகிறார்கள், ஆனால் உம்மை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள். அவர்கள் செழிப்பாயும் இருக்கிறார்கள். ஏன் இதை அனுமதிக்கிறீர் என்பதுதான் எரேமியாவின் கேள்வி. ஆம், இதுதான் இன்றும் பலருடைய கேள்வி. ஆண்டவரே, ஏன் இவைகளெல்லாம் நீர் அனுமதிக்கிறீர்? இதற்கான விடை நம்மிடத்தில் இல்லை. பிரியமானவர்களே, இந்த கேள்விக்கான விடை எரேமியாவிற்கோ தாவீதிற்கோ கிடைக்கவில்லை. தேவன் துன்மார்க்கரை செழிக்கும்படியாய் விட்டு விடுகிறார். பச்சை மரத்தைப் போல் படர்ந்து வளர்கிறார்கள். அருமையான ஊழியங்களை தாங்குகிறவர்களுக்கு ஏன் செழிப்பு இல்லை? நானும் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன், ஆனால் பதில் கிடைக்கவில்லை. எரேமியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நேமியும். இங்கே எரேமியா சொல்வது என்ன? ஆண்டவரே, நீர் அவர்களை நியாயம் தீர்க்காமல் இருக்கிறது என்ன? அவர்கள்தான் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். வசனம் 4, எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் கொடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும், எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். இவ்வளவு காலம் தேசம் புலம்ப வேண்டும். இதன் பொருள் என்ன? ஆண்டவரே, நீர் ஏன் செயல்படாமல் இருக்கிறீர்? எரேமியாவுக்கு தேவன் கூறிய பதிலானாலும் சரி, நமக்கு இன்று அவர் சொல்லும் பதிலானாலும் சரி, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சிறந்தது. தேவன் கூறுவது என்ன? நான் என்ன செய்கிறேன் என்பது எனக்கு தெரியும், நீ என்னை நம்பு, என்னிலே இளைப்பாரு. இந்த இடத்திலே எரேமியா அவரது ஜெபத்தை எப்படி துவக்குகிறார் கவனித்தீர்களா? கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. தேவன் செய்யும் எந்த காரியமும் இன்று நமக்கு விரோதமாக தெரிந்தாலும் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கேதான் நம் வாழ்க்கையிலே விசுவாசம் தேவை. நாம் தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடக்கிறோம். அங்கே எரேமியா மட்டும் தேவனுக்காக தனித்து நிற்கிறான்.
ஊழல் நிறைந்த அரசனான யோயாக்கிம் அரியணையில் இருக்கிறான். காரியங்கள் எல்லாம் வர 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 மோசமாய்க்கொண்டே போகிறது. என்ன நடக்கப் போகிறதோ என்று அவன் வியந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். இதை ஏற்கனவே எரேமியாவுக்கு தேவன் உறுதியளித்து விட்டார். எரேமியா 11:16 பாருங்கள். நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவு மரம் என்னும் பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார். அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். நல்ல ஒலிவு மரம் முறிக்கப்பட்டு தனியே வைக்கப்பட்டுவிடும். இதைத்தான் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு செய்தார். இந்நாட்களிலே அந்த அடிமரத்திலிருந்து காட்டு அத்தி மரத்தை வளர பண்ணுகிறார். அதுதான் நீங்களும் நானும் பிரியமானவர்களே. கிறிஸ்து என்னும் அடிமரத்திலிருந்து திருச்சபை உண்டாயிருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேராக இயேசு கிறிஸ்து வந்தார். அவரே ஜீவனை கொண்டு வந்தார். இங்கே எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்வது என்ன? இதை நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி எரேமியா பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 12:5. நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? இந்த வசனம் இந்த இடத்திலே தொடர்பற்றது போல தெரியலாம். ஆனால் கர்த்தர் எரேமியாவிடத்தில் சொல்வதெல்லாம் இதுதான். இப்பொழுது நடைபெறப் போகிற காரியங்களே உன்னை இவ்வளவு குழம்ப பண்ணும் என்றால் இன்னும் மிக கேடான காலங்கள் வர இருக்கிறது. அப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய் என்பதுதான் கேள்வி. அருமையானவர்களே, இன்றும் நம்மை சுற்றி நடக்கும் காரியங்கள் கேடானவைகளாய் தெரியலாம். ஆனால் இவைகள் எல்லாம் மிக கேடான ஒரு நிலைமைக்கு செல்ல இருக்கிறது. இந்த உண்மையை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் கர்த்தரிடம் இன்னும் அதிகமாக நெருங்கி சேர்ந்து வாழ உங்களுக்கு உதவி செய்யும். நாம் விரும்புவது போல எல்லா காரியங்களுக்கும் தேவன் நமக்கு விளக்கம் கொடுக்க போவதில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், அனைத்தையும் அவர் சரியாகவே செய்கிறார். நாம் அவரை மட்டும் முழுமையாக நம்பியிருந்தால் போதும். வாசிக்கிறேன். எரேமியா 12:9. என் சுதந்திரம் பலவர்ணமான பட்சியைப் போல எனக்காயிற்று. ஆகையால் பட்சிகள் அதை சுற்றிலும் வருவதாக. வெளியில் சகல ஜீவன்களே அதை பட்சிக்கும்படி கூடி வாருங்கள். பிரியமானவர்களே, தேவன் வேடிக்கை உணர்வு இல்லாதவர் என்று நீங்கள் கூற முடியாது. இந்த வாக்கியம் யூதாவை குறிப்பதாயிருந்தாலும் எரேமியாவை குறித்ததாயும் இருக்கிறது. எப்படி ஒவ்வொரு காகத்தின் முட்டையிலிருந்தும் குஞ்சு வெளிவரும் பொழுது எந்த காகத்தை விட தன் குஞ்சு மிகவும் கருப்பாக இருக்கிறது என்று அது நினைத்து கொள்ளும். ஆனால் மற்றொரு முட்டை பொரிக்கும் பொழுது அது மின்னும் ஒரு பறவையாக மற்ற காக்காய் குஞ்சுகளை விட வித்தியாசமானதாய் சத்தமிடும் குயில் போல இருக்கும் என்றால் அங்கே பிரச்சனை உருவாகிறது. காகங்கள் அதை கொத்தி விரட்டிவிடும். சுற்றியிருந்த மற்ற தேசங்கள் யூதாவை இவ்வாறு மின்னும் பறவையாக பார்த்தது. ஆனால் அதே நேரத்திலே யூதா மக்கள் எரேமியாவை தங்களை விட வித்தியாசமானவராக மின்னும் பறவையாக பார்த்தார்கள். ஆமர்வையானவர்களே, நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக உறுதியாய் நிலைத்திருக்கும் பொழுது நீங்களும் ஒரு மின்னும் பறவையாகவே இருக்கிறீர்கள். எரேமியா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். செல்வந்தர்களே மேலும் செழிக்கிறார்கள், ஏன் ஆண்டவரே என்று கேட்டாலும் ஆண்டவர் கூறுகிற பதில் இதுதான். எரேமியாவே, அதை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். இந்த ஜனங்கள் சிறையிருப்பிற்குள்ளே செல்கிறார்கள். ஆனால் இந்த பூமியை குறித்து நான் நினைவிலே வைத்திருக்கிறேன். இந்த இடத்திற்கு மீண்டும் அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். யூதா ஜனங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? தொடர்ந்து வருகிற 13ஆம் அதிகாரமும் மிக உன்னதமான ஒரு அதிகாரம். சொல்லப்போனால் இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு அதிகாரம். யூதாவின் சூழ்நிலை மிகவும் மோசமானதாக இருந்தாலும் நீங்கள் புன்முறுவல் செய்யாமல் இருக்க முடியாது. இப்பொழுது கர்த்தர் எரேமியாவுக்கு யூதாவை குறித்த ஒரு ஓமையை கொடுக்கிறார். கவனிங்கள், அதுதான் கச்சையின் ஓமை. வாசிக்கிறேன். எரேமியா 13:1.
கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். இதை வாசிக்கும் பொழுது என்னால் புன்முறுவல் செய்யாமல் இருக்க முடியவில்லை. உடல் பருத்து போகிறவர்கள் இடையிலே கட்ட பட்டையை வாங்குகிறார்கள் அல்லவா? அதுபோல் அல்ல. சொல்லப்போனால் எரேமியா கடந்து வந்த பாதையின் விளைவாக அவர் மெலிந்துதான் இருந்திருப்பார். தேவன் எரேமியாவை பார்த்து ஒரு கச்சையை வாங்கி அதை அவன் அறையிலே கட்டிக்கொள்ளும்படியாய் கூறினார். இன்று பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் இடையிலே கச்சைகளை கட்டுகிறார்கள். அந்த காலங்களிலே தங்கள் வேலைகளை செய்ய இடையூறாக இல்லாதபடி தொங்கும் ஆடைகளை உடலோடு கட்டிக்கொள்வதற்காக கச்சை பயன்படுத்தப்பட்டது. சரி, கச்சை சேவை செய்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இயேசுவும் லூக்கா 12:35 கூறியிருக்கிறார். இதன் பொருள் என்ன? பணி செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதே. ஞாபகம் இருக்கிறதா? மேல் வீட்டறையிலே சீடர்களின் கால்களை கழுவும் முன்னதாக இயேசுவும் ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டிக்கொண்டு பின் சீடர்களின் கால்களை கழுவினார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரும் போதகருமான இயேசுவே தன் சீடர்களின் கால்களை கழுவி அவர்களை ஊழியத்திற்கு ஆயத்தம் பண்ணி அவரோடு ஐக்கியம் கொள்ள தகுதிப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரோடு கூட நமக்கு ஐக்கியம் இல்லை என்றால் நாம் அவருக்கு சேவை செய்ய முடியாது. சேவை என்பதே இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்வதுதான். ஏதோ ஓய்வு நாள் பள்ளி வகுப்பு நடத்துவதோ, தனிப்பாடல் பாடுவதோ அல்லது ஒரு செய்தி கொடுப்பதோ அல்ல. ஊழியம் என்பது முதலாவது கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ளுதல். அழுக்கான பாத்திரங்களை தேவன் பயன்படுத்துவதில்லை. எனவே அவற்றை கழுவி சுத்தம் செய்து அவருக்கு விருப்பமானபடி அவர் பயன்படுத்துகிறார். தொடர்ந்து எரேமியாவிடத்திலே தேவன் கச்சையை குறித்து என்ன சொல்கிறார் கவனியுங்கள். வாசிக்கிறேன். எரேமியா 13:3-5 வரை. 2ஆம் விசை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு எழுந்து ஐப்பிராத்து நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கன்மலை வெடிப்பிலே ஒளித்து வை என்றார். நான் போய் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அதை ஐப்பிராத்து நதியின் ஓரத்தில் ஒளித்து வைத்தேன். கர்த்தர் கூறியது போலவே எரேமியா ஐப்பிராத்து நதி மட்டும் சென்று கச்சையை ஒளித்து வைத்தாரா என்று சிலர் வாக்குவாதம் செய்கிறார்கள். அவர் அப்படி செய்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த காலங்களிலே மிக எளிதாக மக்கள் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு போய் வந்தார்கள். எனவே எரேமியாவும் அப்படி சென்றிருக்க நிச்சயமாய் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி அவர் சென்று வந்த பின் மக்கள் அவரை பார்த்து, எரேமியாவே, நீங்கள் எங்கே சென்று வந்தீர்கள் என்று கேட்டிருக்கலாம். அப்பொழுது அவர், நான் பாபிலோன் வரை சென்று வந்தேன் என்று கூறியிருப்பார். அங்கே பாபிலோனிலே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டிருப்பார்கள். அரசனுக்கு தூதுவனாக அல்லது வியாபாரம் செய்ய சென்றீர்களா என்று கேட்டிருப்பார்கள். அதற்கு எரேமியா, இல்லை, கச்சை ஒன்றை ஒளித்து வைக்க அங்கே சென்று வந்தேன் என்று கூறியிருப்பார். இதை கேட்டு அந்த மக்கள் சிரித்திருப்பார்கள். தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்கள். எரேமியா 13:6-7 வசனங்கள். அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து ஐப்பிராத்து நதிக்கு போய் அங்கே ஒளித்து வைக்க நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு வா என்றார். அப்பொழுது நான் ஐப்பிராத்து நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போயிற்று. இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் கூறும்பொழுது கர்த்தர் எரேமியாவை பார்த்து, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரில் பட ஒட்டாதே என்றார். இதன் பொருள் என்ன? அந்த கச்சை கழுவப்படக்கூடாது. அப்படி என்றால் அது கொஞ்சம் கொஞ்சமாக மிக அதிகமாய் அழுக்கடைந்து விடும். அதை மேலும் பயன்படுத்த முடியாதபடி ஒரு நிலைக்கு அது வந்த பொழுது கர்த்தர் அதை கொண்டு சென்று ஐப்பிராத்து நதியண்டை, அதாவது பாபிலோனிலே மறைத்து வைக்க சொன்னார். இப்பொழுது மீண்டும் அதை எடுத்து வரும்படியாக கர்த்தரை கட்டளை கொடுக்கிறார். எரேமியா சென்று அதை தோண்டி எடுத்த பொழுது அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று என்று வாசிக்கிறோம். இந்த ஊமையின் பொருள் என்ன? தொடர்ந்து 8-9 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இப்படியே நான் யூதாவுடைய பெருமையையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையையும் கெட்டு போக பண்ணுவேன். யூதா ஜனங்கள் மேலும் மேலும் பாவத்தில் மூழ்கி கொண்டிருந்தபடினாலே அவர்கள் எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு சென்று விட்டார்கள்.
தேவன் அவர்களை பாபிலோனுக்கு சிறையிருக்க அனுப்ப போகிறார். இந்த ஓமை யாரையும் ஈர்க்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. தேவன் சில வேடிக்கையான பொருட்களை கொண்டு தம் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், எரேமியா 13:16. அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாறப்பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் செய்தி என்ன? இப்பொழுது இரவு வரப்போகிறது. எங்கே செல்வது என்று உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் நீங்கள் மலைகளிலே தொலைந்து போனவர்களாக இருக்கிறீர்கள். என்றாலும் நீங்கள் என்னிடத்திலே திரும்புங்கள் என்றுதான் அழைக்கிறார். வசனம் 19 பாருங்கள். தெற்கில் உள்ள பட்டணங்கள் அடைக்கப்பட்டன, அவைகளை திறப்பாரில்லை. யூதா அனைத்தும் குடிவிலக்கப்பட்டு போம், அது சமூலமாய் சிறைப்பட்டு போம். உண்மையாகவே அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தான் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் அவர் தெளிவுபடுத்திவிட்டார். வசனம் 23. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனால் நன்மை செய்ய முடியாது. நன்மை செய்யும் அனைவரும் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய மகிமைக்காகவும் செய்யப்படும் சேவையே முக்கியமானது. மற்றபடி அந்த மனிதன் சுயநலத்திற்காகவே நன்மை செய்கிறான். தீமையான இருதயத்திலிருந்து உண்மையான நன்மையான செயல்கள் வெளிப்பட முடியாது. நாம் நன்மை செய்யும் பொழுது என்ன எண்ணங்களோடு செய்கிறோம் என்பதை கவனமாய் கவனிக்க வேண்டும். தொடர்ந்து இப்பொழுது நாம் எரேமியா 14ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இந்த அதிகாரத்திலும் அடுத்த அதிகாரத்திலும் பின்வாங்கி போன தேசத்தின் மக்கள் எப்படி வறட்சியினாலும் பஞ்சத்தினாலும் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த குறிப்பிட்ட காலம் வரை எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது யோசியா ராஜாவாக இருந்தார். இப்பொழுது எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது யோயாக்கீன் அரசனாய் இருக்கிறார். நான் ஏற்கனவே கூறியது போல யோசியா ராஜா தன் ராஜ்யத்தின் கடைசி காலங்களிலே ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்தான். எகிப்து தேசத்து பார்வோனான நேகோவிற்கு எதிராக யுத்தம் செய்தான். அங்கே மெகிதோவிலே யோசியா ராஜா கொல்லப்பட்டான். அவருக்காக எரேமியா புலம்பல் பாடினார். ஏனென்றால் யோசியா ஒரு நல்ல நண்பர். யோசியா ராஜாவின் மரணத்திற்கு பின்னர் மீண்டும் யூதா தேசம் வேகமாக மிகவும் பயங்கரமான கீழ்நோக்கி ஒரு நிலைக்கு சென்றது. தேசம் விக்கிரக ஆராதனைக்கு திரும்பினது. இதை குறித்து தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம். தேவன் அந்த தேசத்திற்கு கொடுத்த முதல் எச்சரிப்பு வறட்சி. கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 14 1, 2 வசனங்கள். மழை தாழ்ச்சியை குறித்து எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது, தரை மட்டும் குனிந்து கரிகருத்து இருக்கிறார்கள். எருசலேமின் கூக்குரல் எழும்புகிறது. அங்கே போதுமான மழை இல்லாததால் நிலங்கள் வறண்டு போய் வெடித்து காணப்படுகின்றன. அந்நாட்களில் அங்கே ஏற்பட்ட வறட்சி மிக கொடூரமானதாய் இருந்தது. ஆகாப் ராஜாவின் காலத்திலே ஒரு முறை வறட்சி ஏற்பட்டது. அந்நாட்களிலே எலியா தீர்க்கதரிசியாக இருந்தார். இந்த வறட்சி காலத்திலே எரேமியா தான் தென் ராஜ்யமான யூதாவிற்கு கர்த்தருடைய தூதுவனாய் இருக்கிறார். எரேமியா 14ஆம் அதிகாரம் 4 வசனம். தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது, பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். அங்கே போதுமான மழை இல்லாததால் நிலங்கள் வறண்டு போய் வெடித்து காணப்படுகின்றன. எரேமியா 14:5. வெளியின் பெண் மானும் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டு ஓடி போகும். கவனித்தீர்களா? தண்ணீர் இல்லாததால், புல் இல்லாததால் பெண் மானும் தங்கள் குட்டிகளையும் விட்டு ஓடி போய் விடுகிறது. இதன் பொருள் என்ன? தாயும் மரித்து விடுகிறது, குட்டியும் மரித்து விடுகிறது. இது எல்லாமே தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கிறார் என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. வேதாந்தத்தில் சொல்லப்பட்டுள்ள 13 பஞ்சங்களிலே இது ஒன்று. எல்லா பஞ்சங்களும் தேவனுடைய நியாய தீர்ப்பாய்த்தான் வந்தது. தண்ணீர் இல்லாததால் அனைத்தும் காய்ந்திருக்கின்றன. அதுபோலவே மக்களுடைய வாழ்க்கையும் தண்ணீர் இல்லாமல் காய்ந்திருக்கிறது. வெளிப்பிரகாரமான பூமியில் நடப்பவைதான்
அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நடக்கிறது. இதைத்தான் தேவன் அவர்களுக்கு காட்டுகிறார். இப்பொழுது எரேமியா தேவனுடைய பாதத்திலே போய் ஜனங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 14:7. கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்து நிமித்தம் கிருபை செய்யும். எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாயிருக்கிறது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். கவனித்தீர்களா? மக்களோடு கூட தன்னையும் ஒன்றுபடுத்தி தேவனிடத்திலே பாவ அறிக்கை செய்கிறார். இங்கே பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு எதுவும் இல்லை. மக்களை குறை சொல்லி குற்றப்படுத்தும் எந்த வார்த்தையும் அவர் பேசவில்லை. நாங்கள் தான் பின்வாங்கி போனோம், நாங்கள் தான் பாவம் செய்தோம் என்றுதான் சொல்லுகிறார். ஜனங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசுவது எளிது. கிறிஸ்துவை அறிந்த பலர் கூட லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசேயனை போல ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, நான் மிகவும் நல்லவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. நான் பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவனாக இருப்பதற்கு நன்றி. நான் உமக்காக இதை செய்கிறேன், நான் உமக்காக அதை செய்கிறதில்லை. நான் ஒரு நல்ல ஓய்வு நாள் பள்ளி கிறிஸ்தவன். இந்த சகோதரன், இந்த சகோதரி, இவர்கள் எல்லாரும் அழுக்கானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் செய்யும் எதையும் நான் செய்கிறதில்லை என்று நாம் ஜெபிக்கக்கூடாது. இதைத்தான் இயேசு கற்பித்தார். தேவனுடைய மக்களோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது இது அல்ல. இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அன்று எரேமியா செய்யவில்லை. பாவம் செய்யும் தேவனுடைய மக்களோடு கூட தன்னையும் அடையாளப்படுத்திக் கொள்கிறார். ஆண்டவரே, நாங்கள் பின்வாங்கி போனோம், நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு முன்பாக உங்கள் சொந்த பாவங்களையும் உங்கள் ஜனங்களின் பாவங்களையும் சேர்த்து நீங்கள் அறிக்கை செய்யும் ஒருவராயிருப்பீர்கள் என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அவர்களோடு நீங்கள் பேச முடியும். இந்த காரியத்தை நீங்கள் செய்யும் வரை தேவனுடைய சார்பிலே அவர்களோடு கூட பேச முயற்சிக்க வேண்டாம். தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே நிறைந்திருந்த இருளை பார்க்கிறோம். ஆம், இருளான மலையில் அவர்கள் இடறுகிறார்கள். தொடர்ந்து 13ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தையே இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்றார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்றேன். அந்நாட்களில் அங்கே இருந்த மற்ற கள்ள தீர்க்கதரிசிகள் சமாதானம் வருகிறது, செழிப்பு வருகிறது என்று, அனைத்தையும் அற்புதமாக இருக்க போகிறது என்று பொய் சொன்னார்கள். வசனம் 14. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். யோசியா ராஜா மரணம் அடைந்ததால் இப்பொழுது எரேமியா மிகவும் தனிமையாக இருக்கிறார். அவருக்குள்ளேயே சந்தேகம் வருகிறது. நான் சரியாக செய்தியை கொடுத்திருக்கிறேனா, அல்லது மற்ற தீர்க்கதரிசிகள் சொல்வதுதான் சரியாக இருக்குமா? இதை குறித்து அவருக்கு தெரியவில்லை. எனவே கர்த்தரிடத்திலே அதை கொண்டு செல்கிறார். அப்பொழுது கர்த்தர் அவருக்கு பதில் உரைக்கிறார். அந்த பொய் தீர்க்கதரிசிகள் சொல்வதெல்லாம் பொய், நான் அவர்களை அனுப்பவில்லை, நீதான் என்னுடைய செய்தியை சொல்லுகிறாய் என்கிறார். கர்த்தருடைய இந்த பதில் மீண்டும் எரேமியா தைரியமாய் அவருடைய செய்தியை சொல்ல அவரை பலப்படுத்தியது. தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனிங்கள். எரேமியா 14:17. என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமார்த்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். அவர் ஜனங்களுக்கு கொடுத்த செய்தியே அவருடைய இருதயத்தை உடைத்தது. ஜனங்களுக்கு செய்தி கொடுக்கும் பொழுதே கண்களில் கண்ணீர் வடிகிறது, அவருடைய இருதயம் நொறுங்குகிறது என்பதை மக்கள் அறிய தேவன் விரும்பினார். எரேமியா கர்த்தருடைய செய்தியை மட்டும் கொடுக்கவில்லை, தேவனுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது ஒன்று, நாம் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையானால் நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை மூலம் ஏதோ ஒன்றை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமது வாழ்க்கையையும் மக்கள் பார்க்கிறார்கள், நமது வாழ்க்கையும் சாட்சி பகர வேண்டும்.
குளிர்ந்த இருதயத்தோடு கர்த்தருடைய வசனத்தை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதில் உணர்ச்சி இருக்க வேண்டும். உண்மையான பாரத்தோடு நாம் வசனத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்போம் என்றால் நம்மில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றுதான் பொருள். இன்று நாம் கற்றுக்கொண்டவைகளை சற்றே நாம் உள்ளத்திலே கொண்டு வந்து சரியான தீர்மானங்களை எடுக்க கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். என் ஜனமாகிய குமாரத்தியாகிய கன்னிகை இப்படியாக இருக்கிறாள். என் ஜனமாகிய குமாரத்தியாகிய கன்னிகை இப்படியாக இருக்கிறாள். ஆப்ஷன் ஏ, மகிழ்ச்சியாக நடனமாடிக்கொண்டு. ஆப்ஷன் பி, கரி கருத்து அடுப்பினடியில் இருப்பவள் போல். ஆப்ஷன் சி, மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டு. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்றைய தியானத்தில் நாம் எரேமியா தீர்க்கதரிசி எவ்வாறு தனித்து நிற்கக்கூடிய சூழல் வந்தாலும் தேவனுக்கென்று உறுதியாக நின்றார் என்று பார்த்தோம். யோசியா ராஜாவும் எரேமியாவும் சேர்ந்து சபையில் அநேக சீர்திருத்தங்களை செய்தார்கள் என்று பார்த்தோம். ஆனால் யோசியா ராஜாவின் தவறான முடிவினால் அவரின் உயிர் போனது. எரேமியா தனித்து விடப்பட்டார். நெருக்கமான சூழலானாலும் தேவனுக்கென்று உறுதியாக நின்றார். நாம் இப்படி ஒரு சூழலில் தனித்து விடப்படுவோமானால் நம்முடைய நிலைப்பாடு எப்படியாக இருக்கும் என்று சிந்திப்போமா? ஒருவேளை கருப்பு காகங்கள் மத்தியில் நீங்கள் குயிலாக இருப்பதனால் நீங்கள் பாடு அனுபவித்தால் நீங்கள் குயில் என்பதில் உறுதியாக நிற்பீர்களா? இன்று தேவன் தேடும் மனிதன் இப்படிப்பட்டவர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். ஏசாயா 44:22.